என்னோட பேர் மருத்துவர் பாலாஜி. நான் ஜிப்பர் மருத்துவமனையில் இருதயவியல் உயர் சிகிச்சை மருத்துவராக இருக்கேன். இப்போது எதுக்காக இங்கே நம்ம கூடியிருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி மேற்கு வங்கம் கொல்கத்தா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு 31 வயசான ஒரு பெண் மருத்துவரை பாலியல் வன்புறவு பண்ணி கொடுமையான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க. கடந்த 4-5 நாள் ஆகியும் இதில் பெரிய அளவுக்கு ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு சூசைட் அப்படின்னு முடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம கூடியிருக்க காரணம் என்ன அப்படின்னா, அந்த இறந்த பெண் மருத்துவருக்கு அவங்களுக்கு தகுந்த நியாயம் கிடைக்கணும். யார் உண்மையான குற்றவாளிகளோ அவங்க கைது செய்யப்படணும். இது அங்கே மட்டும் நடந்தது அப்படின்றதுக்காக கிடையாது. இங்கே இருக்கிற யாருக்குமே அவங்க யாரும் தெரியாது, யாரும் இது வரைக்கும் பார்த்துருக்கவும் மாட்டாங்க அந்த ஒரு மருத்துவரை. ஏன் நாங்கள் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா, இது ஒரு மருத்துவருக்கு, பெண் மருத்துவருக்கு நடந்த பிரச்சனை மட்டும் கிடையாது. நம்மளுடைய ஒரு சக பெண் பிரஜைக்கு நடந்த ஒரு தவறான குற்றம். இது நாளைக்கு நம்ம ஊர்லேயே யாருக்காவது நடக்கலாம். இது நடக்கக்கூடாது, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆதங்கத்துக்காக தான் இங்கே நம்ம கூடியிருக்கோம். ரெண்டாவது காரணம் அப்படி என்னென்னா, நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய அரசாங்கம் சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுறது இன்னும் பண்ணலை. அதாவது மருத்துவர்களுடைய சேஃப்டி, அவர்கள் ஒர்க் செய்யும் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ மற்ற இடத்துலையோ சேஃப்டி கொடுக்கறதுக்காக பாஸ் பண்ணக்கூடிய இந்த லாவை இன்னுமே அரசாங்கம் பாஸ் பண்ணலை. அந்த லாவையும் பாஸ் பண்ணி எங்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணணும். எங்களுடைய சேஃப்டியை அவங்க ஒரு முக்கியமான குறிக்கோளாக வச்சுக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையுமே நடந்து கொண்டிருக்க போராட்டம். இங்கே பாண்டிச்சேரியில் ஜிப்மரோடைய மூலயமா இங்கே மற்ற மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்ருக்கு. இந்த 2 விஷயங்கள், அதாவது அந்த இறந்து போன அந்த பெண்ணுக்கு நியாயமும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அந்த பாதுகாப்பு சட்டமும் 2ம் நிறைவேற வரைக்கும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில், காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இந்தியாவில் இருக்க அத்தனை மருத்துவர்களும் போராடி கொண்டிருக்கின்றோம். இதுக்கு எங்களுடைய பப்ளிக்கோடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இது ஒரு பெண்ணுக்கு அகெயின்ஸ்டாக நடந்த ஒரு பெரிய குற்றம். நீங்களும் நிறைய பேர்கிட்ட சொல்லணும், நிறைய பேருக்கு கொண்டு போகணும். இப்போ 100 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு தெரியணும். இதுக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும். We want justice, we want our protection to the doctors. Each and every doctor should feel safe. The hands which are used to heal the patient should not bleed. Okay, so we want nothing but only protection for ourselves. When doctors are safe, the patients will be safe, the whole community will be safe. How can the doctors who treat the human being are being treated like this? It is extraordinarily, it is condemnable. We are not supporting this at all. That accused, whoever has done it, should get the highest level of punishment, and it should set an example to the entire country that nobody should do any kind of violence to the women or to the doctors. Thank you.